நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேலே எல்லாம் டைமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம தேவசேனா தாங்க. தேவசேனா பண்ண விஷயத்த பாத்துக்கணுமே, பயத்துல அப்படியே சும்மா கூனி குறுகி போய் நட்டிங்கன்னு இருந்தாங்க. என் பேத்தி எங்க போனான்னு சொல்லிட்டு தெரியலையே, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதே சமயத்துல பிரெயினை யூஸ் பண்ணி அழகா நம்ம வெண்பா பண்ண விஷயம் வேற லெவல், டாப் டக்கர் டூப் டுப்புரு. அப்படியே சும்மா ஒரு பக்கம் இந்த பக்கம் அப்படியே அரவிந்த் வர, இந்த பக்கம் வெண்பா வர, அந்த பிள்ளைய அப்படியே சும்மா அரவிந்த் கிட்ட கொடுத்து கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அப்பாடா, என் பேத்தியை பார்த்தோன்னா எனக்கு உயிரே வந்துச்சு. இவ்வளோ நேரம் எனக்கு உயிரும் இல்லை மூச்சும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் கதறி 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 அழுந்துருந்தாங்க நம்ம தேவசேனா. சிங்கத்தவே ஒரு பக்கம் சீண்டி பார்த்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி அழுந்துருந்தாங்க. என் பேத்தி வந்துட்டால, இதுக்கு மேலே என்னோட ஆட்டத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தயாராயிட்டாங்க. போயிட்டு அப்படியே சும்மா கத்திரியாசனை பார்க்கணுமே, முட்டகம் நச்சுன்னு முழிக்கிறான். திருன்னு திருவிழா காணாம போன மாதிரி. ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதம் வந்துடுறாங்க. என்ன ரஞ்சிதம் சொல்லுமா, ரஞ்சிதம் உன் பக்கங்கிற கருத்தை சொல்லி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரஞ்சிதம் எதுவுமே பேசாம ஏன்னுக்கிறாங்க ஒரு பக்கம். நான் ரஞ்சிதம் எதனா பேசினா தானே ரஞ்சிதம் தெரியும், பேசுமா நீ உன் வாய் தானே உருட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உருட்ட சொல்றாங்க. உடனே ரஞ்சிதமும் இருந்து தனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே பேச முடியாம மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு மௌனத்தோடய இருக்காங்க. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல, அவர் வந்து சிறப்பா ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாருங்க. என்னடா பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவர் வந்து நின்றதா, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இது எல்லாமே என் மேல திட்டமிட்டு செய்யப்பட்ட சதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்ன சொல்றீங்க விஜய், என்ன சொல்றீங்க, யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பக்கம் கடுப்பாவது. ஒரு பக்கம் வேற யாரு, கதிரேசன், நிஷா, ரஞ்சிதா, ராஜேஸ்வரி. ரஞ்சிதா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க, ரஞ்சிதா எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்ல. உடனே நம்ம தேவசேனா இருந்தேன் எல்லாம் ஆதாரம் இருக்குன்றாங்க. உடனே ஆப்போசிட் வைக்கல, ஹலோ மேடம் தேவசேனா எல்லாம் இருக்குன்றீங்க, எங்க இருக்கு, வீட்டுல இருக்கா, காட்டுல இருக்கா, ரூம்ல இருக்கா, எங்க இருந்தாலும் இங்க கூட்டினாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓஹோ தலைவா, அவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு, சரி தலைவா ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு விட்டாங்க. போங்க ஒரே செகண்ட்ல. என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உடனே காடை செஞ்சு விட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி செய்யறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சம்பவத்தை இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துக்க முடியாது. வாவ், வேற லெவல், எக்ஸ்ட்ரானரி. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கதிரேசன் இருக்காருல, அவர் வந்து சிறப்பா ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மனோகர் இருக்காருல, அவரே கிட்னாப் பண்ணிடுறாங்க. மனோகர் எங்கன்னு சொல்லிட்டு மனோகரை தேட ஆரம்பிக்கிறாங்க. மனோகர் ஆளே காணும். மனோகர் எங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்டா, மல்லி கல்லி சம்மனு சைலண்டா ஓமக்கொட்ட மாதிரி நின்று இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, ஐயோ ஒரு வேலை தூக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் கிளம்புது. இப்பதான் மனோகரை காணும்னு சொல்லிட்டு. அதே செகண்ட்ல நம்ம அரவிந்த் மனோகரை கூட்டிட்டு வராரு. மனோருக்கு வந்து தலையில கையில அடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஏன்னா வண்டியில போனார்ல, அப்ப அப்படியே பிரேக் பிடிக்க அப்போ டிக்கு 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 டிக்குன்னு போய் மரத்தில் மோதிட்டாரு. அதனால வேற வழி இல்லை, இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்காரு. அவர் அப்படியே கூட்டு வராங்க, கோர்ட்டுக்கு கூட்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. அப்படியே தான் மகளை பார்த்து, சொல்லுமா ரஞ்சிதம், ஏதோ கதை விட்டுனுக்கிறியா, சொல்லுமா வாயும் உருட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா பாக்குறாங்க. ரஞ்சித் வந்து எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. ஆமா இதான் விஷயம், இப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம விஜயோட முதல் மனைவி இறந்த போது ரஞ்சிதா அங்கே இல்லவே இல்லை, ரஞ்சிதா வீட்டில் தான் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் நம்ம மனோகர் காட்டுறாரு. அதை பார்த்ததை பேசவும் முடியாமல் ஒரு பக்கம் மெல்லவும் முடியாமல் உண்மையை ஒத்துக்கிறாங்க. நான் பொய் சாட்சி தான், இவங்க எல்லாம் கம்பல் பண்ணி என்னை பொய் சாட்சி சொல்ல வச்சாங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சின்ற உண்மையை ஒத்துக்கிறாங்க. வேற வழி இல்லாமல் இப்போ சோளமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு மேல பிரச்சனை எதுவும் வராது, எல்லாமே ஒரு பக்கம் ஸ்மூவா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்ண போறாங்க, எது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே ஒரு பக்கம் திக் நிமிடங்களா தாங்க போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன புது பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. குருநாதா நீ தான்ப்பா சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. பார்த்துப்போம். எல்லாத்தையும் ஒரு பக்கம் நாம தான் தட்ட மாதிரி விழுந்து எழுந்து அந்த இடத்துல இருந்து நம்ம ஓடி போன மட்டும் தான் ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி போயிட்டோம்லே, ஐயோ அப்படி போயிட்டோம்லே பண்றதுனால ஒன்றும் நடக்க போறதுங்க. சரி, இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நிரபராதி, விஜய்க்கு இந்த கேஸ்க்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வெண்பா விஜய் கிட்ட வளரலாம், வெண்பா வளர்க்கறதுக்கான முழு தகுதி விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் அப்படியே சும்மா கடுப்பாவது ஒரு பக்கம் ஒட்டமெல்லாம் ரணகாலம் மாதிரி அப்படியே கொதிக்குது. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வெறுப்புல கடுப்புல உக்காந்து இருக்காங்க நம்ம ரஞ்சிதம். ஏன்டா ராஜேஸ்வரி என்னடா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ராஜேஸ்வரியை பத்தி சொல்றதுக்கு சிம்பிளி வேஸ்ட். ராஜேஸ்வரியை பொறுத்த வரைக்கும் செம்ம ஆட்டிடியூட் கேரக்டருங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அப்படி இப்படி தாம் தூம் தடாலடின்னு பேசின்னு இருக்காங்க. ஆனா அது இந்த பருப்பெல்லாங்க வேலை ஆகாது.
நீ பண்ணது தப்பு, அந்த தப்பை ஒத்துக்கிட்டா எல்லாமே ஓகே, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு ராஜேஸ்வரியோட நிலைமை இருக்கு. ராஜேஸ்வரி என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே ஒரு பக்கம் தலையில தான் போயின்னு இருக்கு ராஜேஸ்வரிக்கு. இதுக்கு மேலே ராஜேஸ்வரி இதே மாதிரி பொய்யா சொல்லிருந்தீங்களா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் எல்லாரும் காத்துன்னு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.